அதே போல பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க படம் எடுக்க முடியுதா? சினிமா எடுக்க முடியுதா? எடுக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, நீங்க ஒரு சின்ன இளைஞர், நீங்க ஆசைப்பட்டு சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் ஆகி நீங்க ஒரு கதையை எழுதிட்டு போய் ஒரு படம் எடுக்கிறவங்கள பிடிச்சி நீங்க ஒரு படம் எடுத்தீங்கன்னா கூட அது ரிலீஸ் ஆகாது. அது ஒரு கட்டளை மாதிரி இருக்கு தமிழ்நாட்டில். அவங்க கம்பெனிக்கு தான் நீங்க வித்தாகணும். விற்கலைன்னா நீங்க வாங்கின கடன் இடத்துல அவங்கள விட்டு தொந்தரவு கொடுப்பாங்க. இதுக்குதான் அவங்க அரசாங்கத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அதனால நான் வெளிப்படையா சொல்றேன். அவரே பேட்டியில சொல்றாரு அழகா, நாங்க தான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவோங்கிறாரு. அவரே சொல்றாரு. ஏன்னா ஆட்சியில இருக்கிறாரு. நாளைக்கு எங்க ஆட்சி வந்ததும் படம் எடுக்கிறவங்க எல்லாரும் தாராளமா படம் எடுக்கலாம், தாராளமா ரிலீஸ் பண்ணலாம். அத அப்ப தெரியும் இந்த ஆட்சிக்கும் அந்த ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு. இப்ப இந்த ஜல்லி விஷயம் சொன்னேன்ல, அதை முக்கியமா சொல்றேன். இவங்களே சில ஆட்களை தூண்டி விட்டு எல்லாமே இவங்களே செஞ்சுக்குவாங்க. தூண்டி விட்டு நீங்க போய் உண்ணாவிரதங்க, எங்களுக்கு விலை பத்தலை, கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் நாடகம், ஒரு பக்கம் மந்திரி கூப்பிட்டு பேசுவாரு. என்னதான்ப்பா ரேட்டு வைக்கிறது என்னன்னு. அதுல இப்ப நீங்க போய் விசாரிச்சு பாருங்க. 15 நாளைக்கு முன்ன துறை மந்திரி உட்காந்து பேசுறாரு, அவங்களோட ஒரு நிர்ணயம் ஆகுது. இப்போ 1300 ரூபா ஒரு யூனிட்டுக்கு எம்சாண்டும் சரி ஜல்லியும் சரி விலை ஏற்றம் ஆயிருக்கு. இது வீடு கட்டுறவங்கள்ட்ட போய் கேளுங்க, இந்த சின்னம்மா சொல்றது கரெக்டா தப்பானு போய் கேட்டு பார்த்துங்க. இப்படிதான் நடக்குது. எந்த வருவாயும் அரசாங்கத்துக்கு வரமாட்டேங்குது. அதை நான் தெளிவுபடுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இப்போ கரண்ட்டு நம்ம இருக்கிறத வச்சுட்டே பண்ண முடியும். இப்போ நீங்கள் பாருங்க, கரண்ட்டு வெளியிலேருந்து வாங்குறாங்க. அம்மா இருந்தப்ப 45,000 கோடி கடன் இருந்துச்சு ஈபியில், மின்சார வாரியத்தில். அப்போ என்ன பண்ணாங்க அவங்க, அந்த சமயத்தில் அம்மா ஒரு 40,000 கோடி கடன் வாங்குறாங்க. வாங்கி நாங்கள் வீணடிக்கலை. என்னன்னா தமிழ்நாட்டில் நம்ம அதை முத செஞ்சோம். என்னன்னா கரண்ட் வடம் ஒயர் சென்ட்ரல் கிரிட்டோட போய் சேர்த்துருக்கோம். அதுக்காக ஆன செலவு அது. அதை என்ன பண்ணாங்க, அப்பவே யார் யார் பிரைவேட் கரண்ட் தயார் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த வடம் வழியா கரண்ட் சப்ளை போகும். அதுக்கு ஒரு வாடகை வாங்கி அந்த கடனை கட்டுனாங்க அம்மா. அதுதான் அம்மா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்ப கிட்டத்தட்ட 1,77,000 கோடி இன்னைக்கு வரைக்கும் மின்சார வாரியத்துக்கு கடன் சேர்த்துருக்காங்க. 10 லட்சம் கோடி அரசாங்கத்துக்கு தனி கடன். அது எல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்துல 12,000 கோடி கடனை சேர்த்து நம்ம மக்கள் தலையில வச்சிருக்காங்க. இதுதான் திமுகவுடைய திராவிட ஆட்சி முறை. அம்மாவுடைய ஆட்சி அமைப்பேன் நிச்சயம். இந்த தவறுகள்லாம் நடந்திருக்குல்ல, அதையும் நாங்கள் இருப்போம். அப்ப நீங்க எல்லாரும்